ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடபழனி கோயிலில் போய் முருகனை நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே காந்தி மண்டபம் வழியாக அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக வந்து அப்படியே மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச்லாம் குழந்தைங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பெசன்ட் நகர் ஏரியா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெசன்ட் நகர் பீச் வந்து ஈவினிங் டைம் தான் போகணும். நாங்கள் ஜஸ்ட் சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக பாப்பாக்காக கூப்பிட்டு போனோம். இதாங்க அந்த ஏரியா, பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மித்தாய் அப்படின்னு ஒரு ஸ்வீட் கடை இருக்கும். அங்கே நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். காஜு கத்திரிலாம் மஸ்ட் ட்ரை. பெங்காலி ஸ்வீட்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெரினா வந்துட்டோம். மெரினாவில் பார்க்கிங்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குங்க. நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டாக்ஸியோ ஆட்டோவோ புக் பண்ணி போயிருங்க. நீங்கள் காரோ இல்லை சொந்த வண்டியில் நீங்கள் ஏதாவது டூ வீலரில் போனீங்கன்னா பார்க்கிங் ரொம்ப கஷ்டம்தான். தீவுத்தடையில் போய் நீங்கள் யூட்டர்ன் எடுத்து வந்து தான் பார்க் பண்ணணும். பட்டணம் பக்கம் வழியாக தான் வெளியே நீங்கள் திருப்பி வர முடியும். அப்படி இல்லைன்னா சேப்பாக்கம் வரைக்கும் போய் லெஃப்ட் சிக்னல் எடுத்து திருப்பி நீங்கள் வரணும். சுந்தரி அக்கா கடை, கோவிந்தம்மாள் கடையெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ குழந்தைங்கள தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் இதுதான் இந்த கலாக்காய். இது வந்து செரி ஃப்ரூட்டுன்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஏமாற்றி கடையில் கொடுக்குறது இது தாங்க. இது சீனி பாகுலையும் கலரும் போட்டு வச்சா செரி ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி அதை நம்ம இத்தனை வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் மீனும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்